அவலம் ஒன்றை இது பதிவு செய்கிறது. கூடவே உலகியாபுரம் என்னும் வரலாற்று தொன்மையை கதை எடுத்துக் கொள்வது. 9வது கதையான நிறைகடல் அரபம் திரிகோணேஸ்வரம் வேற்று நாட்டவர்களால் சூறையாடப்பட்ட 1924 ஆண்டின் சித்திரை திருநாளை நினைவுகூறுகிறது. இன்று சித்திரை பௌர்ணமினார். 10வது கதையான சித்திரை ஊஞ்சலும் போர்த்தேங்காய் என்னும் கதையில் இன்று அருகி போய்விட்டது. பாரம்பரிய ஊஞ்சல் மற்றும் போர்த்தங்காய் விளையாட்டுகளை விவரமாக பதிவு செய்கிறது. வெள்ளைய மரம் 11வது கதை 1658 பண்டைய பாரசீகத்தை நோக்கி பயணித்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் புயலில் சிக்கி அது மாலுமி நொக்ஸ் என்பவர் அந்த ஆபத்திலிருந்து கப்பலையும் பயணிகளை காப்பாற்றி கொட்டியாவர மோத்துவாருக்கு நங்கூரம் கதை. புளிய மரத்தடியில் ஒழித்திருந்த அவனை அவனது பரிவாரங்களை படை வீரர்கள் பிடித்து கண்டி மன்னரிடம் அழைத்து சென்றதையும் வரலாற்று ரீதியாக எடுத்துக் கொள்கிறது. 12வது கதை திருக்கரசியில் என்பது மும்முடி சோழன் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை போல ஈழத்தின் மகாபாரத கரையில் வெலுகள் துறைமுகத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியும் வண்ணம் கொட்டியாபுரம் மண்ணில் அமைந்திருந்த திருமங்கலாய் திருத்தலத்தின் திருக்கரசை கோபுரத்தை நோக்கி ஆடிப்பெருக்கு நாளொன்று மக்கள் கூடியதை கலாபூர்வமாக பக்தி உணர்வுடன் இங்கே பதிவு செய்கிறது. இத்தலத்தின் மீது திருக்கரசை புலவர் திருக்கரசை புராண காவியம் பாடிய உணர்வு காட்டப்பட்டது. சரித்திர நிகழ்வு ஒன்று படம் பிடித்தார் போல இங்கு பதிவாகும். களவர்ணனையும் காட்சி வர்ணனையும் கலாநீதியுடன் கதையாக்கப்பட்டது. கதையை படிக்கும் போது சாண்டியன் மற்றும் கோவிமணிசேகரன் போன்ற தமிழ்நாட்டின் சரித்திர நாவல் ஆசிரியர்கள் எழுதிய சரித்திர நாவல்களின் அத்தியாயத்தை பார்க்கும் படிக்கும் உணர்வு இருக்கிறது. அத்தகைய செழிப்பான மொழியோட்டம் பாலசுமனார் அவர்களுக்கு வரலாற்று நாவலுக்குரிய ஒரு நடை ஏற்கனவே முருகதேவன் கூறியது போல அந்த மொழி நடை பாலசுமனார் அவர்களுக்கு பாலாயம் ஆகியிருக்கிறது. கதை மூலம் தெரிகிறது. 13வது கதை அம்மன் கண். இதுவும் ஒரு சரித்திர கதைதான். சேரன் வட்டக்குறைச்சான் பகுதியில் காலங்காலமாக சொல்லப்பட்டு வரும் கர்ண பரம்பரை கதையை அடிப்படையாக வைத்து இக்கதை பின்னப்பட்டது. உணர்வுபூர்வமான கதை. குலக்கோட்ட மன்னன் சதுர்வேதி மண்டலத்தை ஒட்டி நிர்மாணித்த குளம் உடைப்படுத்தாமல் அது தொடர்ந்து உடைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை உடைப்படுத்தாமல் அது நிர்மாணம் செய்வதற்காக குலக்கோட்ட மன்னன் தனது தங்கை மகனை பறி கொடுக்கும் சம்பவம் இந்த சரித்திரமானது. திருக்கரசை எனும் கதையைப் போலவே அம்மன் கண் எனும் கதையின் சரித்திர நவீனமான பொருத்தமான மொழி நடையில் பின்னப்படுகிறது. இறுதி கதை குஞ்சன் கதை. இது 14வது கதை. தனது இளவயதில் தரிசித்த குஞ்சன் கதை நினைவு கூர்ந்து நனைவிடை போகிறார் பாலசுமன். சாப்பாட்டு கடையான குஞ்சன் கடையின் உரிமையாளர்களான மலையாளத்து குஞ்சன் மாமாவையும் அவர் இனாமாக கொடுத்த சூடான பயத்து உண்டையையும் பாலசுமார் இன்னும் மறக்கவில்லை என்பது கதைகளாக தெரியவரும். எனது பணி அறையணும் என்பதால் கதைகளுக்கு நான் ஆழமாக மேலோட்டமான அறிமுகத்தை. ஆனால் என் மனதை தொட்ட சில பொதுவான விடயங்களை உங்களுடன் புரிந்து கொள்ள விடைகிறது. ஒன்று, இக்கதையில் அவர் கையாளுள்ள மொழிகளை மிகவும் செழிப்பாகவும் கவர்ச்சியாகவும். உதாரணமாக திருக்கரசையில் என்னும் கதைக்கு திருக்கரசை திமிலோகப்பட்டது போல் ஆக்கினார் என் ஆக்கியது திமிலோகப்பட்டது என்று சொல்லாடல் என்னை கவர்ந்தது. கதைகளின் சில இடங்களில் பொருத்தமாக படம் பாடல் அடிகளை சொல்லுவது சிலாய்க்கத்தக்கது. உதாரணமாக அவளின் கதையில் சில அதிகாலை பொழுதுகள் முத்தங்க வெண்ணகையாய் முன் வந்தது எழுந்து தித்திக்க பேசுவாய் என்ற திருவம்பை பாடலை நினைவுறுத்தி நிகழ்ந்த வரிகள் பாலசுமார் உருவான வானானா அவர்களிடமும் கதைகளில் உருவான படம்பாடல் வரிகளின் கையால் எழுதினார் அவர். அந்த குருவை ஒட்டி அந்த கதைக்கு கனதி செய்தது. கதைகள் யாரும் அளவில் சிறியவனாக இருப்பதால் வாசிப்பை இலவாக்குவது மட்டுமல்ல, வாசிப்பை தூண்டுகிற வகையிலே அமைந்தது. இன்னொன்று, இலக்கியம் காலம் காட்ட கண்ணாடி என்பதற்கு ஏற்ப
அதீத கற்பனைகளில்தான் தான் நேசிக்கும் மண்ணின் நிகழ்வுகளை மக்களை நடைக்கு திறப்பாடியிலும் நன்முறை புத்தியிலும் வரலாற்று நவீனங்களின் போக்கிலும் கதைகள் கச்சிதமான கலாநயத்தியுடன் அழகியலோடு சொல்லப்பட்டிருந்தன. மேலும் மரபு வழியான கதை சொல்லும் முறைகளில் மாற்றங்கள் நிகழ்ந்து தவிர்க்க முடியாதாம். அந்த மாற்றங்களை இந்த தொகுப்பில் உள்ள கதைகள் உள்வாங்கி உள்ளதை உணரக்கூடியதாக இருக்கிறது. சிறுகதை என்பது ஒளிவட்டம் போன்று மினுங்கி உருளும் சிறிய